அனைவருக்கும் வணக்கம். இப்போ எக்ஸசைஸ் 6.4ல தேர்ட் ப்ராப்ளம். இஃப் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் அ cloud from a point h meters above the lake is theta 1 and the angle of depression of its reflection in the lake is theta 2, prove that the height of the cloud is located from the ground is h into tan theta 1 plus tan theta 2 divided by tan theta 2 minus tan theta 1 ப்ரூஃப் பண்ணணும். மீட்டர்ஸ் அபோவ் த இருக்குல்ல, இதான் ஒரு பாயிண்ட். ஹெச் மீட்டர்ஸ் அபோவ் த கிரவுண்ட். இங்கே கிரவுண்ட்லேருந்து ஹெச் மீட்டர்ஸ் ஹைட்டில் இங்கே கிளவுட் இருக்குது. த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த கிளவுட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தீட்டா 1. அப்போ இது நார்மல் வியூ தீட்டா 1, நார்மல் வியூ போட்டுக்கணும். அதுலேருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் தீட்டா 1 தான் கொடுத்துருக்காங்க. கிளவுடோட எலிவேஷன், கிளவுடுக்கு ஹெச்ங்கிற உயரத்துலேருந்து எலிவேஷன் இஸ் தீட்டா 1. அதே நேரத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the angle of depression of its reflection in the lake is 32. cloud இங்கே இருக்குன்னா இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இங்கே இருக்காது, கிரவுண்டில் இருக்காது. கிரவுண்டுக்கு கீழே இது எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அதே தூரத்தில் தான் கீழே இருக்கும். நம்ம கண்ணாடியில் நின்று பார்த்தா தெரியும். கண்ணாடியில் நம்ம தள்ளி நின்னோம்னா நம்மளுடைய உருவம் கண்ணாடியில் இருக்காது. கண்ணாடிக்கு அங்கிட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குமோ அதே டிஸ்டன்ஸில் அங்கிட்டு இருக்கும். அப்போ இந்த கிளவுடோட ரிஃப்ளெக்ஷன் போது இந்த இடத்துல இருக்கும், சரிங்களா? இங்கே இருக்கும். அப்போ இந்த க்ளவுடு இங்கே இருக்கும், இங்கே க்ளவுடு கிரவுண்டில் இருக்காது. அப்போ இந்த க்ளவுடோட ரிஃப்ளெக்ஷன் டிப்ரெஷன் ஆங்கிள் இஸ் என்ன கொடுத்துருக்காங்க தீட்டா 2. டிப்ரெஷன் அங்கே எவ்வளோ ஹைட் இருக்கோ அதே ஹைட்டில் இங்கே இருக்கும். அப்போ இந்த க்ளவுடோட ஹைட் என்ன தெரியாது, அதான் கால்குலேட் பண்ணணும், சரிங்களா? இது ஹெச்னா இது என்னது ஹெச். இந்த டிஸ்டன்ஸ் தெரியாது, ரிமைனிங் டிஸ்டன்ஸ் தெரியாதனால என்ன வச்சுக்கலாம் ஒய்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே எவ்வளோ தூரம் இருக்கோ அதே தூரம் தான் இங்கே இருக்கும். அப்போ இது எவ்வளவு, அதே ஹெச் ப்ளஸ் ஒய். இங்கே எவ்வளோ தூரம் இருக்குமோ அதே டிஸ்டன்ஸில் தான் இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் எ க்ளவுட் இருக்கும். இதனுடைய டிப்ரெஷன் ஆங்கிள் இஸ் 30 தீட்டா 2ன்னு கொடுத்துருக்கு. தீட்டா 2 இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள், சரிங்களா? சரி, அப்போ இதில் இப்போ என்ன கால்குலேட் பண்ணணும்னா ஹைட் ஆஃப் த க்ளவுட் அபவ் த கிரவுண்ட். கிரவுண்டில் இந்த கிரவுண்டில் இருந்து க்ளவுட் எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு மட்டும்தான் கால்குலேட் பண்ணணும். அப்போ இதில் என்ன ட்ரையாங்கிள், 2 ட்ரையாங்கிள் வச்சுக்கோங்க, ஏபிசின்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளில் தீட்டா வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த க்ளவுடு ஃப்ரம் ஹைட் வந்து ஹெச் தீட்டா 1 கொடுத்துருக்கேன். ஆப்போசிட் ஒய்ன்னு வச்சுங்க. இந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் தெரியாது, இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் தெரியாதனால நம்ம என்ன எப்போயுமே எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ட்ரையாங்கிள் கால்குலேட் பண்ண வேண்டியது ஹெச் ப்ளஸ் ஒய் தான். கிரவுண்டில் இருந்து க்ளவுட் எவ்வளோ உயரத்தில் இருக்குது ஹெச் ப்ளஸ் ஒய் தான் கால்குலேட் பண்ணணும். ரிஃப்ளெக்ஷன் சொன்னதுனால இந்த க்ளவுட் எங்கே இருக்கோ அதே தூரத்தில் கீழே இருக்கும். அப்போ இது ஹெச் ப்ளஸ் ஒய்னா இங்கேயும் ஹெச் ப்ளஸ் ஒய், சரிங்களா? இப்போ ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருக்கேன். இதில் தீட்டா சீக்வல் என்ன வச்சுக்கலாம் தீட்டா 1. ஆப்போசிட் என்ன வச்சுக்கலாம் ஆப்போசிட் ஒய், அட்ஜசன்ட்டு எக்ஸ். அப்போ tan தீட்டா சீக்வல் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ டேன் ஆஃப் தீட்டாக்கு போது என்ன பண்ணணும் தீட்டா 1 சீக்வல் டு ஆப்போசிட்டு ஒய் அட்ஜசன்ட் எக்ஸ், சரிங்களா? அப்போ இது எப்படி ஒன்று வச்சுக்கோங்க, இது 1. அடுத்து இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இன்னொரு ட்ரையாங்கிள் என்னது ஏபிசி, இது டின்னு வச்சுங்க. ஏபிசிடி ட்ரையாங்கிள் ஏபிடி. அப்போ தீட்டா சீக்வல் டு தீட்டா 2. இங்கே தீட்டா என்ன தீட்டா 2 ஆப்போசிட் இதான் ஆப்போசிட். இது ஃபுல்லாக சேர்க்கணும். இப்போ இங்கே ஹெச் ப்ளஸ் ஹெச் 2h ப்ளஸ் ஒய் ஃபுல்லாக சேர்த்து பாருங்கள். இந்த ட்ரையாங்கிளில் ஏபிடிங்கிற ட்ரையாங்கிளில் ஹெச் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஹெச் ரெண்டையும் ஹெச்னா 2h ப்ளஸ் ஒய். இப்போ இது ஆப்போசிட் 2h ப்ளஸ் ஒய். அட்ஜசன்ட்டு அதே தான் அட்ஜசன்ட்டு எக்ஸ். அப்போ tan தீட்டா சீக்வல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன். அப்போ tan தீட்டாக்கு போதும் தீட்டா 2 ஆப்போசிட் 2h ப்ளஸ் ஒய் பை எக்ஸ். இதை 2ன்னு வச்சுங்க, சரிங்களா? இப்போ ஒய் நமக்கு தேவையே கிடையாது, ஏன்னா இங்கே வந்து ஒய் தான், எக்ஸ் தேவையே இல்லை, ஒய் மட்டும்தான் வேணும். ஒய்யும் ஹெச்சும் தான் தேவை. அப்போ இது என்ன பண்ணணும்னா ரெண்டையும் டிவைட் பண்ணிடுங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் டிவைடட் பை செகண்ட் ஈக்குவேஷன். அப்படி லெஃப்ட் சைடு அப்படி டிவைட் பண்ணிடணும், ரைட் சைடு அப்படி டிவைட் பண்ணி இது எக்ஸ் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். அப்போ tan தீட்டா 1 பை tan தீட்டா 2, அதாவது டிவைட் பண்ணுறேன், 1ஐயும் பை 2ஐயும் டிவைட் 1/2. அப்போ தீட்டா 1 பை tan தீட்டா 2 சீக்வல் டு ஒய் பை எக்ஸ்
பை 2h ப்ளஸ் ஒய் பை எக்ஸ். இந்த எக்ஸ் எக்ஸும் ரெசிப்ரோக்கல் போடும்போது கேன்சல் ஆகிடும். அப்போ tan theta 1 பை tan theta 2 ஈக்குவல் டு ஒய் பை 2h ப்ளஸ் ஒயின்னு கிடைக்குமா? ஒய் பை 2h ப்ளஸ் ஒயின். அப்போ கிராஸ் பண்ணிட்டா 2h ப்ளஸ் ஒய் இன்ட்டு tan theta 1 ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு tan theta 2. இப்போ உள்ளே பெருக்குனா என்ன வரும்? 2h tan theta 1 ப்ளஸ் ஒய் இன்ட்டு tan theta 1 ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு tan theta 2. ஒய் இன்ட்டு tan theta 2 இது அங்கே கொண்டு போயிருங்க. அப்போ 2h tan theta 1 ஈக்குவல் டு இது அங்கே கொண்டு போனால் ஒய் tan theta 2 மைனஸ் ஒய் tan theta 1. அப்போ ஒய் காமன் எடுத்து ஒய் மட்டும் காமன் எடுத்தால் என்ன வரும்? tan theta 2 மைனஸ் tan theta 1. இங்கே 2h tan theta 1. இதை அப்படி கீழே இறக்கி விட்டால் ஒய் சீக்கிரம் என்ன கிடைக்கும்? 2h tan theta 1 பை tan theta 2 மைனஸ் tan theta 1 கிடைக்கும். இது ஒய். நமக்கு தேவையானது ஒய் ப்ளஸ் ஹெச். சரிங்களா? அப்போ ஹைட் ஆஃப் த cloud ஈக்குவல் டு என்னது? ஒய் ப்ளஸ் ஹெச். இல்லை ஹெச் ப்ளஸ் ஒய். ஹெச்சோட ஒய்யை சேர்த்தா போதும். அப்போ ஹெச் என்ன தெரியும்? ஹெச் அப்படியே வச்சுக்கோங்க. ஒய் தான் என்ன தெரியும்? சரிங்களா? இப்போ ஒய்க்கு பொதுவாக என்ன பண்ணியிருக்கேன்? இந்த இதை அப்படி தூக்கி சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். ஹைட் ஆஃப் த cloud இந்த லேக்கிலேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னா ஹெச் ப்ளஸ் ஒய்ன்னு நம்ம படத்தில் பார்த்தோம். அப்போ ஹெச் அப்படி போட்டுக்கிட்டே ஒய் அப்படி என்ன செஞ்சுட்டேன்? கொடுத்தது கண்டுபிடிச்சதுக்கு அப்படி சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ எல்சி எடுங்க. tan theta 2 மைனஸ் tan theta 1 இதை கிராஸ் பண்ணால் ஹெச் இன்ட்டு tan theta 2 மைனஸ் tan theta 1 ப்ளஸ் 2h tan theta 1. உள்ள பெருக்குன்னா h இன்ட்டு tan theta 2 மைனஸ் h இன்ட்டு tan theta 1 ப்ளஸ் 2h tan theta 1 டிவைடட் பை tan theta 2 மைனஸ் tan theta 1. இந்த பிறகு ரெண்டு ஒன்று தானே? 2h tan theta 1லேருந்து 1h tan theta 1 போச்சுன்னா 1h மட்டும் இருக்கும். இப்போ h இன்ட்டு tan theta 2 மைனஸ் 2hல் 1h போச்சுன்னா 1h ப்ளஸ் h tan theta 1 டிவைடட் பை tan theta 2 மைனஸ் tan theta 1. இதில் h காமன் எடுத்தால் h இன்ட்டு tan theta 2 ப்ளஸ் tan theta 1 பை tan theta 2 மைனஸ் tan theta 1. இதானது ஹைட் ஆஃப் த cloud. ஓகே, இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஹென்ஸ் ப்ரூவ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்,